How Tube Tamil viewers-க்கு அஸ்ஸலாமு அலைக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு மட்டன் கோஃப்தா கிரேவி செய்ய போறோம். அது எப்படி செய்யறது நம்ம பார்க்கலாம். மட்டன் வந்து 300 கிராம் இருக்கு. நீங்க இதுல ஆஃப் வேணும்னா 150 எடுத்துக்கோங்க. பொட்டுக்கல்ல வந்து 300 கிராம். இதுவும் நீங்க பாதியா பிரிச்சுக்கோங்க. எவ்வளவு மட்டன் இருக்கோ அந்த அளவுக்கு பொட்டுக்கல்ல இந்த மாதிரி பவுடர் பண்ணி வச்சிருக்கோம். தேங்காய் வந்து ஒரு தேங்காய் மீடியம் சைஸ் தேங்காய். உங்களுக்கு தேங்காய் கம்மியா வேணும்னா நீங்க பாதி கூட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். பட்டை லவங்கம் ஏலக்காய், பட்டை 4, லவங்கம் 5, ஏலக்காய் 3, மிளகாய் 1.5 ஸ்பூன், மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன், தனியா 4 ஸ்பூன். இது வந்து கோஃப்தா செய்யறதுக்கு பிடிக்கிறதுக்கு தேவையான பொருட்கள் இருக்குது. இது எவ்வளோன்னு நான் சொல்கிறேன். வெங்காயம் வந்து 200 கிராம், பச்சை மிளகாய் வந்து ஒரு 4 இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. இது வந்து கொத்தமல்லி புதினா ஒரு கைப்பிடி அளவு, உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ நீங்கள் அவ்வளோ ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சத்தூள் வந்து 1/2 ஸ்பூன், மிளகாய் தூள் வந்து 1 ஸ்பூன், கரம் மசாலா வந்து 1 ஸ்பூன், செய்கிறதுக்கு தேவையான சால்ட், ஒரு முட்டை. அடுத்தது நம்ம கோஃப்தா கிரேவி செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள்லாம் இங்கே பாருங்கள். இப்போ எவ்வளோன்னு நான் சொல்கிறேன். வெங்காயம் வந்து 200 கிராம் இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. தக்காளி வந்து 150 கிராம், பச்சை மிளகாய் வந்து நாங்கள் 4 எடுத்துருக்கோம். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ நீங்கள் அவ்வளோ ஆட் பண்ணிக்கலாம். கொத்தமல்லி புதினா ஒரு பொடி, எலுமிச்சம்பழம் 1, தயிர் வந்து நான் ஒரு பேக்கெட் எடுத்துருக்கோம். நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ தயிர் வேணுமோ நீங்கள் அவ்வளோ டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ மிக்ஸி ஜாரில் மட்டனை போட போகிறோம். இப்போது மட்டன் கைமா நாங்கள் எடுத்துருக்கோம். மிக்சியில் வந்து கொஞ்சம் மோட்டாவாக ஒரு சுத்து போட்டு எடுத்துக்க போகிறோம். இந்த மாதிரி இருக்கணும் மட்டன் கைமா. இதோட நம்ம பவுடராக பண்ணி வச்சுருக்க பொட்டுக்கல்ல ஆட் பண்ணலாம். இப்போ பொட்டுக்கல்ல ஆட் பண்ணியாச்சு. இதோட மிக்ஸ் பண்ணலாம். இந்த மாதிரி தண்ணி ஊற்றக்கூடாது. தண்ணி ஊற்றாமல் பொட்டுக்கல்லையும் கைமாவும் இந்த மாதிரி மிக்சியில் ஜாரில் போட்டு அரைச்சிக்கணும். இப்போது நம்ம மிக்சியில் அரைச்சி வச்சுருக்க மட்டன் கைமாவும் பொட்டுக்கல்ல ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டோம். இப்போது இதில் வந்து வெங்காயம் ஆட் பண்ணலாம். அதோட பச்சை மிளகா, கொத்தமல்லி புதினா, இப்போ எல்லாமே ஆட் பண்ணிடலாம். கொத்தமல்லி புதினா, மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், அதோட கரம் மசாலா, தேவையான உப்பு, இதோட சால்ட் ஆட் பண்ணலாம். தேவையான அளவு சால்ட், அதோட முட்டை, அதோட ஒரு முட்டை நல்லா பிசைஞ்சிக்கலாம். கொஞ்சோன்னு தண்ணி ஊற்றி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது தண்ணி ஊற்றி பிசைஞ்சிட வேணாம், அப்புறம் உருண்டை பிடிக்க வராது. இப்போது இந்த மாதிரி நம்ம நல்லா பிசைஞ்சு வச்சாச்சு. இப்போ குட்டி குட்டியாக நம்ம உருண்டை பிடிக்க போகிறோம். இந்த மாதிரி குட்டி குட்டியாக பால் பண்ணி வச்சுக்கணும். இப்போ அடுத்தது நம்ம கிரேவி செய்கிறதுக்காக தயிரும் லெமனும் போட்டிருக்கு. அதோட தேங்காயும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்தது நம்ம தனியா, மஞ்சள், மிளகாய் எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். தனியா, தேவையான உப்பு எல்லாமே நம்ம கூட்டிக்க போகிறோம். கொத்தமல்லி, புதினா, தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகாய் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இந்த மாதிரி எல்லாத்தையும் பிசைஞ்சிக்கணும். தண்ணி ஊற்றக்கூடாது. தண்ணி ஊற்றாமல் பிசைஞ்சிக்கணும். இப்போது எல்லாம் மிக்ஸ் பண்ணியாச்சு. நீங்கள் தண்ணி தேவைப்பட்டால் கொஞ்சம் தண்ணியும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது செட்டியில் எண்ணெய் வந்து ஊற்றிருக்கோம். 100 கிராம் எண்ணெய். இப்போ பட்டை லவங்கம் ஏலக்காய் ஆட் பண்ணலாம். அப்புறம் வெங்காயம், ஸ்பூன் இஞ்சி போட்டு ஆட் பண்ணலாம். அடுத்து எல்லாத்தையும் நல்லா கிளறிக்கலாம். கலருக்காக நம்ம கொஞ்சம் மிளகாய் ஆட் பண்ணுறோம். உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க மிளகாத்தூள். தக்காளி, வெங்காயம், உங்களுக்கு கறி வேணும்னா நீங்கள் அதில் கறி ஆட் பண்ணிக்கலாம். மட்டன், அதோட தக்காளி, வெங்காயம், கொத்தமல்லி, புதினா எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். பச்சை மிளகாய் எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம கரைச்சி வச்சுருக்க அந்த மசாலாவையும் ஊற்றியாச்சு. வெங்காயம், கொத்தமல்லி, புதினா, தனியாத்தூள், மஞ்சத்தூள், தேங்காய் எல்லாத்தையும் போட்டு
கொதி வரணும். இப்போது நல்லா இந்த மாதிரி பதத்துக்கு தண்ணி இருக்கணும். இப்போ நம்ம எல்லாத்தையும் போட்டாச்சு. இப்போ நல்லா வேகணும். நம்ம மட்டன் ஆட் பண்ணியிருக்கிறதுனால நல்லா வேக விடணும். இப்போ வந்து எல்லாத்தையும் இந்த மாதிரி பால் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ வந்து கிரேவியில் போட போகிறோம். நல்லா வெந்துருச்சு மட்டன் எல்லாம். இப்போ நம்ம ஒன்று ஒன்றா ஆட் பண்ணலாம். கோஃப்தா பால் இது உண்டெல்லாம் போடும்போது கிண்டிடக்கூடாது. ஒரு 5 நிமிஷம் வேணும். தட்டு போட்டு மூடக்கூடாது. தட்டு போட்டு மூடிங்கன்னா பால்லாம் உடஞ்சிரும். கோஃப்தா பாலெல்லாம் இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சு. பொரிக்கிறதுக்காக இந்த பால் எடுக்கிறோம். நம்ம கோஃப்தா பாலை சாஃப்டாக இருக்கும். நீங்கள் பச்சையாக இருந்தால் கூட பச்சையோட உருண்டை கூட நீங்கள் பொரிச்சு போறீங்க. இப்போ வந்து நம்ம கிரேவிலேருந்து நம்ம எடுத்துருக்கோம் இந்த உருண்டையை பொரிக்கிறதுக்காக. இதையும் நம்ம கோஃப்தா வந்து போட போகிறோம். மறுபடியும் கிரேவியில் போட போகிறோம். 2 விதமான கோஃப்தா பால். அடுத்தது நான் பொரிச்சு காட்ட போகிறேன் கோஃப்தா பால் எப்படின்னு. கடாயில் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றுங்க, ரொம்ப எண்ணெய் ஊற்ற வேணாம். வேக வச்சுருந்த கோஃப்தா பாலை இப்போ எப்படி பொரிச்சு காட்ட போகிறேன். நல்லா எண்ணெய் காஞ்சிருச்சு. நம்ம பொரிக்காத கோஃப்தா பால் இது. இப்போது திருப்பிக்கலாம். சிம்மில் வச்சு கொஞ்சம் பொரிங்க. ஏன்னா மட்டன் இருக்கிறதுனால கொஞ்சம் வேகணும். கொஞ்சம் சிம்மில் வச்சு நீங்கள் பொரிங்க. இப்போ அது கோஃப்தா பால் இது ரெடி ஆயிடுச்சு. அடுத்து வச்ச கோஃப்தா பாலை போட போகிறோம். நீங்கள் ரொம்ப பொரிக்க தேவையில்லை. இதுக்கு நீங்கள் ஒரு திருப்புனாலே போதும். இது வேக வச்ச கோஃப்தா பால். இது ரொம்ப பொரியணும்னு அவசியம் இல்லை. லேசாக பொரிச்சாலே போதும். எல்லாத்தையும் நம்ம திருப்பிக்கலாம். இது ரொம்ப பொரியணும்னு அவசியம் இல்லை பொரிக்கணும்னு. இப்போ நல்லா சாஃப்டாகவே இருக்கும். இப்போ இதை நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம பவுலில் போட்டுடலாம். இப்போ கோஃப்தா கிரேவியும் நம்ம ரெடி ஆகிடுச்சு. இப்போ எல்லாமே நம்ம பவுலில் போட்டுடலாம். இப்போது வேக வச்ச பொரிச்ச கோஃப்தா பால் ரெடி ஆகிடுச்சு. அப்புறம் கோஃப்தா பாலும் சால்னா அடுத்தது கிரேவியும் நம்ம ரெடி ஆகிடுச்சு. இங்கே பாருங்கள். இந்த டிஷ்ஷும் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. அஸ்ஸலாமு அலைக்கும்.